மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்கள் மகேசையர் மற்றும் கணியர் ஏ.என். ராஜசேகரன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மேசராசிக்கான 2026 புது வருட பலன்கள். பெரிய மாற்றம் ஏதாவது என்னோட வாழ்க்கையில் நடந்துடாதா, என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு மனசளவில் எண்ணிக்கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் காலமாக உள்ளது. மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கும், மன நிம்மதி அடையும். அதனால் உங்களுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். திருமண வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கு திருமணம் நடைபெறும் காலமாக இந்த காலம் இருக்கும். வீட்டில் வளைகாப்பு, காது குத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய வரவுகளும் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டு. வருடத்தினுடைய முதல் பகுதியில், அதாவது மே மாத இறுதிக்குள்ளார வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதனால் நான் வேலை செய்கிறதுக்குரிய எனக்கு கிரேடு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனசில் மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்லேயும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் குடும்பத்திலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, எனக்கு மனசு நிம்மதியே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா, நான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நான் வேலையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஏன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுபோக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வயதில் மூத்த பெண்களுக்கு ஆல்ரெடி இருந்த உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இறுதிக்குள்ளார நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனசில் ஏதோ பயம் இருக்கும். பட் ஆனால் அது அப்பப்போ பார்த்திங்கன்னா விகாரமான எண்ணங்கள் கூட போகும். அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. அதை உங்களோட வேலையில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதை மட்டும் நாட்டத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.